இன்றைக்கு உங்களோடு கூட ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபம் இல்லாதவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை உங்களோடு நான் பேச ஆசிக்கிறேன். என் உள்ளத்திலே ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், ஜெபம் செய்யாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற ஒரு பாரம் எனக்குள் இருந்தது. அது கர்த்தர் எனக்கு ஒரு தூதாய் தந்ததினாலே நான் உங்களோடு கூட அதை பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்த நாட்களிலே அவர் சோதனை வரப்போகிறது, பாடு வரப்போகிறது, தனக்கு உபத்திரவம் வரப்போகிறது என்பதை அறிந்து தனக்கு மட்டுமல்ல பேதுருவுக்கும் பிரச்சனை வரப்போகிறது என்று அறிந்து, பேதுருவே ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். பேதுரு ஜெபிச்சாரா? பேச மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க, ஜெபிச்சாரா இல்லையா? என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியலையே. என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா இல்லையா தெரியலையே. யாராவது ஒருத்தர் தப்போ ரைட்ட சொல்லுங்களேன். ஜெபிக்கல, தூங்கிட்டு இருந்தான், நல்ல தூக்கம். ஆனால் இயேசுவோ முழுவதுமாய் போய் ஜெபித்தார். கெத்செமனேல போய் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். இந்த ஜெபித்த இயேசு எல்லா காரியத்திலேயும் ஜெயம் பெற்றார். ஜெபிக்காத பேதுரு அநேக தோல்விகளை கண்டார். அப்ப ஜெபிக்கிறவர்கள் எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் பைபிள்ல சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் சொல்லியிருக்கு. இங்கிலீஷ்ல enter not in the temptation, சோதனையில பிரவேசிக்காதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஜீவியத்தில் ஜெபிக்காவிட்டால் எல்லாவற்றிலும் தோற்று போவோம். ஜெபிக்கிற மனுஷராய் இருந்தால் நாம் ஜெயிக்கிற மனுஷராய் மாறலாம். இப்ப நமக்கு ஜெபிக்கணும், ஜெபிக்கிற மனுஷராய் இருக்கணுமா, இல்லாவிட்டால் ஜெபிக்காத மனுஷரா இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. நேற்று கேட்டோம், இயேசுநாதரே ஜெபம் பண்ணினாரானால் நாம ஏமாத்துறோம் இல்லையா? அவரே ஜெபித்தாரானால், மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவரே விண்ணப்பம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார், கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு ஜெபித்தாரானால், மனுஷனே நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நாம எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை போல ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டோம். இன்றைக்கு ஜெபிக்காத சீஷனும் ஜெபித்த இயேசுவும் என்கிற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேச ஆசிக்கிறேன். சந்தோஷம் தானா? என்ன சொல்றீங்க தெரியல. சந்தோஷமா? சந்தோஷம்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனமாய் வசனத்தை கேட்போம். நம்ம வசனத்தை கேட்டுட்டு நல்லா இருந்தது பாஸ்டர், பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகாம, இந்த வார்த்தைகள் என்னோட தான் கர்த்தர் பேசுறார், எனக்குள்ளேயே ஒரு ஜெபாவி வேணும், எனக்குள்ளேயே ஒரு ஜெபாவி வேணும். நான் இந்த உபவாச ஜெபத்துக்கு 3 நாள் தான் டைம் கொடுத்தேன். ஆனால் உங்கள் பாஸ்டர் கேட்டுக்கிட்டாங்க, முதல் நாள்ல இருந்தே வந்துடுவீங்களா 5 நாள் அப்படின்னு. எனக்கு கன்வென்ஷன் மேடைகளில் பேசுறதை விட ஜெபிக்கிறது ரொம்ப இஷ்டம். அதனால ஜெபந்தானே நான் வாரேன்னு சொல்லி சந்தோஷமா வந்துட்டேன். நேற்றிலிருந்து கர்த்தர் என் இருதயத்தை நொறுக்கிக்கிட்டே இருக்கிறார், என் இருதயத்தை நொறுக்கிக்கிட்டே இருக்கிறார். நான் கலங்கின இருதயத்தோடு தேவ சமூகத்தில் அப்படியே தரித்து இருக்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எனக்கு கிருபை வேணும், இன்னும் எனக்கு ஜெபாவி வேணும், இன்னும் எனக்கு ஆண்டவரே ஜெப வல்லமை வேணும், எப்போது உம்மோடு கூடவே பேசிக்கிட்டு இருக்கிற கிருபை வேணும் அப்படிங்கிற ஆசையோடு இந்த உபவாச ஜெபத்தில் நான் பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னை போல நீங்களும் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த உபவாச ஜெபம் ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி எனக்குள்ள தூண்டட்டும், ஒரு ஜெப ஆவி ஜெபிக்கிற மனுஷியாய் என்னை இந்த ஜெபம் உபவாச ஜெபம் மாற்றட்டும். இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மோட பேசுறதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் ஜெபிக்காத சீஷர்களாய் அல்ல, ஜெபித்த இயேசுவாக, ஜெபிக்கின்ற இயேசுவாக நம்ம ஜீவியத்தில் இயேசுவில் இருந்த அந்த ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர், ஜெப ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும், உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். உண்மையா விரும்புறீங்களா? விரும்புறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்குள்ள இருந்த ஒரு ஜெப ஆவி எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. கேட்கலாம், உம்மை போல நானும் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தர் அந்த கிருபை ஊற்றட்டும், அந்த கிருபையை ஊற்றட்டும். கிருபை 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 கிருபை. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜெபித்த இயேசு என்ன செய்தார்? ஜெபிக்காத பேதுரு என்ன செய்தார்? முதல் குறிப்பு, சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள், யூத ரோம போர் சேவகர்கள் இயேசுவை பிடிக்க வந்தபோது ஜெபிச்சிட்டு வந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிடிக்க வந்தவங்களை பார்த்தே இயேசுநாதர் கேட்டார். யாருக்கால் நினைவு இருக்கா? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவங்க உடனே என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். உடனே இயேசு சொன்னார், நான் தான் அந்த இயேசு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான்காம் வசனம், 5ஆம் வசனம். யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவன் பிரதி உத்தரமாக, நாங்க யாரை தேடுறோம்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார்? நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தி வாசித்த 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பேதுருவை குறித்து படிக்கிறோம். பேதுரு சோதனை வந்தபோது என்ன சொன்னான்? மீண்டும் 17ஆம் வசனம். ஒரு வேலைக்காரி, வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீயும் அந்த மனுஷனுடைய சீஷன் அல்லவா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பேதுரு என்ன சொன்னார்? நான் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிற இயேசு, ஜெபித்த இயேசு சோதனைகளை, பாடுகளை, சோதனைக்காரனை கண்டு அவர் மறையல, ஓடி ஒளியல. நான் தான் இயேசு. இன்னும் கொஞ்சம் மாத்தி சொன்னா, நீங்க தேடுகிற இயேசு யாரு? நான் தான். ஆனால் ஜெபிக்காமல் தூங்கின பேதுரு என்ன சொன்ன தெரியுமா? சோதனை வந்தபோது, பாடு வந்தபோது, கஷ்டம் வந்தபோது, போராட்டம் வந்தபோது, அந்த வேலைக்காரி கேட்கும் போது, நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே,
நீயும் இயேசுனுடைய சீஷன் தானே. ஐயோ, நானா? சத்தியமா நான் இல்லை. இயேசு எனக்கு தெரியவே தெரியாது. யார் இயேசு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காரியம் கண்டுகொள்கிறோம், ஜெபிக்கிற மனுஷன் சோதனையை கண்டு பயப்பட மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் பாடுகளை கண்டு பயப்பட மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த போராட்டத்தை, பிரச்சனையை எதிர்கொள்கிறவனாய் இருப்பான். ஆனா ஜெபிக்காதவனோ சோதனைகளையும் போராட்டங்களை கண்டு மறுதலிக்கிறவனாய் இருப்பான். நீங்கள் நானும் யாரா இருக்கலாம்? சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கிற இயேசு போல இருக்கலாம் சொல்றவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஏன் ஜெபிக்கிற இயேசு போல இருக்கணும்? எல்லா பாடுகளையும் நான் என்ன செய்யணும்? எல்லா போராட்டங்களையும் நான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயிக்கணும். போராட்டங்களை, பாடுகளை, சோதனைகளை நான் ஜெயிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா எலியா ஜெபிக்கிற மனுஷன். எலியா ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். ஆகாப் ராஜா எலியாவை கண்டுபிடிச்சானா? பேச மாட்டேங்கிறீங்களே. ஆகாப் ராஜா எலியாவை கண்டுபிடிச்சானா? யேசபேல் எலியாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் மறைத்து காக்கிறார். மறைத்து காக்கிறார். இப்ப சொல்றார் ஆண்டவர், 3.5 வருஷம் கொடுமையான பஞ்சம். எலியாவே நீ எழுந்து போய் உன்னை யாருக்கு காட்டு? ஆகாபுக்கு காட்டு. இவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா? ஒரு கிராமத்துல ஒரு நேர் தெரு, அதுல குறுக்க குறுக்க ஒரு 2-3 தெரு, சின்ன கிராமம். ஒரு 1800 குடும்பம் இருக்கும். அவ்வளவு இருக்காது, கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த நேர் தெருவில் முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட். அந்த ஊர்ல 1, 2, 3, 4 சர்ச் இருக்கு. ஒரே சின்ன கிராமம். ஒரு நாள் ஒரு போலீஸ்காரன் ஒரு ஆளை தேடி வந்தார். தேடி வந்த ஆளு யாரை தேடி வந்தானோ அதே நபரை பார்த்து, இங்க செல்வராஜனா யாரு, அவங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டார். யாருக்கிட்ட கேட்கிறாரு? செல்வராஜ் கிட்டயே கேட்கிறார். நம்மளா இருந்தா என்ன ஏதுன்னு பதறி இருப்போம். அந்த மனுஷன் ரொம்ப கூலா, இப்படி நேரா போங்க, வடக்காம போய் கடைசியில கிழக்க திரும்புங்க, 4வது வீடு தான் அவங்க வீடுன்னு போயிட்டார். அப்ப போன்லாம் கிடையாது. அவன் போய் பார்த்தான். அந்த வீட்டில் போய் தேடினோடனே வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் அவர் அப்படியே நடந்து போனார் அப்படின்னாங்க. இப்பதான் போலீஸ்காரனுக்கு யோசனை வருது, நம்ம கிட்ட பேசினால்தான் அந்த ஆளா இருப்பாரோ. இது உலக ஞானம். இது உலக ஞானம். அவங்க போலீஸ்காரங்கிட்ட தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா பிசாசு இருக்கான் பாத்தீங்களா, சோதனைக்காரன். நம்மளை தேடி வந்தா கரெக்டா வந்துருவான். நம்ம எங்க இருக்குன்னு தேடி வருவான். ஆனா ஆகாப் ராஜாவால, யேசபேலால ஜெபிக்கிற எலியாவை கண்டுபிடிக்க முடியல. தாவீது ஒரு ஜெப வீரன், வனாந்தரத்தில் ஜெபிக்கிறவன், அந்தி சந்தி மத்தியான வேளையில, சத்தமா சொல்லுங்க, தேவனை நோக்கி முறையிடுகிறவன், அந்தி பலி செலுத்துகிறவன். இந்த தாவீதை கண்டுபிடிக்கிறதுக்கு சவுல் எத்தனையோ ஆட்களை அனுப்பினான். கண்டுபிடிச்சானா? சொல்லுங்க. கண்டுபிடிக்கல. ஆனா தாவீது சவுலை கண்டுபிடிச்சானா? எத்தனை முறை கண்டுபிடிச்சா? ஒரு முறை மலை ஜலாதிக்கு போகும்போது குகையில சால்வை வெட்டிக்கிட்டு வந்துட்டான். இன்னொரு முறை அவன் பள்ளத்தாக்கிலே தூங்கிட்டு இருக்கும் போது, ரதத்தில் தூங்கிட்டு இருக்கும் போது, அவன் தலைமாட்டில் இருக்கிற சொம்பையும் ஈட்டியும் எடுத்துக்கிட்டு அவன் மலை உச்சிக்கு போய் சொன்னான், அப்னேரே. இந்த சத்தத்தை கேட்டு சவுல் எழும்பி சொன்னான், இது என் குமாரன் ஆகிய தாவீதுடைய சத்தம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஜெபிக்கிற மனுஷனை
கர்த்தர் சத்துரு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார், சத்துரு கையில காட்டி கொடுக்க மாட்டார். ஆனா ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு தைரியம் இருக்கு. என்ன தெரியுமா? சோதனையை கண்டு மிரண்டு பயந்து ஐயோ இந்த பாடு வரும் இந்த கஷ்டம் வரும் ஓட மாட்டான். சோதனையை எதிர்கொள்கிற மனுஷனாய் மாறுவான். சோதனையை தைரியமாய் எதிர்கொள்கிற மனுஷனாய் மாறுவான். அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா. அப்போ ஜெபிக்கிறவனுக்கு சோதனை வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சோதனை வரும், ஆனால் இந்த சோதனைகள் ஜெபிக்கிறவனை மேற்கொள்ளாது. ஜெபிக்கிறவன் தான் சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷனாய் மாறுவான். அப்ப நம்ம ஜெயாலியாய் மாறணும்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன ஆவி வேணும்? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க பேசும்போது கேட்கும் போதே ஆசையா கேட்பீங்கன்னா உங்களை அறியாமலே இதயத்தின் ஆழத்துல சத்தம் வரும், எனக்கு ஒரு ஜெபாவி வேணும் ஆண்டவரே. ஒரு முறை நான் இப்படி கேள்விப்பட்டேன். மதுரையில் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து தமுக்க மைதானத்தில் 62, 65 இருக்குன்னு நினைக்கிறேன். 1962 இல்லை 65 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் முடமாய் வந்தவன் நடந்து போனான். இப்போ கூட அந்த யூடியூப்லாம் அந்த மீட்டிங் நடக்கும். முடமாய் வந்தவன் நடந்து போனான். அதை சொல்றாங்க சிபிஎம் காரங்க தான் அந்த மீட்டிங் நடத்தினாங்க. இப்ப டிபிஎம் முந்தி சிபிஎம் காரங்க. பயங்கர அற்புத அடையாளங்கள். ஊனமானவர்கள் எல்லாம் பலன் அடைஞ்சு போனாங்க. அந்த கூட்டத்தில் இந்தியாவில் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் உட்காந்து, ஒரு வாலிபன் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா, ஆண்டவரே வெளிநாட்டுக்காரங்க மட்டும்தான் அற்புதம் செய்யறாங்க, வெளிநாட்டுக்காரர்களை கொண்டுதான் அற்புத அடையாளங்கள், இயேசுவை நீங்க ப்ரூவ் பண்றீங்க, நிரூபிக்கிறீங்க. இந்தியாவில இருந்து ஒரு மனுஷனை எழுப்ப மாட்டீரா? தமிழ்நாட்டில இருந்து ஒரு மனுஷனை எழுப்ப மாட்டீரா? ஆண்டவரே எங்க ஊர்ல இருந்து ஒரு மனுஷனை எழுப்ப மாட்டீரா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த கூட்ட முடிவில் கர்த்தர் அந்த ஜெபித்த வாலிபனை பார்த்து சொன்னாராம், உன்னைதான் இதே போல வல்லமையில ஊழியக்காரனா நான் எழுப்புகிறேன். அவர் வேற யாரும் இல்லை, டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பயங்கர அற்புத அடையாளங்களா செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நமக்குள்ள வசனம் கேட்கும் போதே எனக்குள்ள இந்த ஆவி வராதா, எனக்குள்ள இந்த அபிஷேகம் வராதா? அந்த தவனம், அந்த thirst, அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள எனக்குள்ள பெருகும் போது, பிரசங்கம் கேட்கும் போதே கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்க ஆரம்பிச்சிடும். உங்க மேல இறங்கி உங்களை அந்த அபிஷேகம் நிரப்ப ஆரம்பிச்சிடும். நீங்க சோதனை கண்டு பயப்படுற பேதுருவா இருக்க மாட்டீங்க. சோதனை கண்டு மறுதலிக்கிற பேதுருவா இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை எதிர்க்கிறவர்களாய், சோதனையை ஜெயிக்கிறவர்களாய், சோதனையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனோடு கூட ஜெபத்தில் யாரெல்லாம் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாங்களோ, ஜெபத்தில் தேவனோடு கூட ஜெபத்தில் தேவனோடு கூட நெருங்கின உறவில் இருக்கிறாங்களோ, அவங்க தயா சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதிவினைகளையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல நான் மறுதலிக்கிறவனாய் மாறிடக்கூடாது. யாரா மாறிடக்கூடாது? நான் யூடியூப்ல எனக்கு செய்திகள்லாம் வந்துச்சுன்னா, மத்திய பிரதேசத்தில் யூபிலெல்லாம் சில ஊழியக்காரங்களாம் பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. என் ஜெபம் என்னவா இருக்கு தெரியுமா? உண்மையாய் சொல்ற தேவ சமூகத்தில், ஆண்டவரே அவங்களை விடுதலை ஆக்கும், ஜெயிலிருந்து விடுதலை ஆக்கும் ஜெபம் பண்றதுக்கு பதிலா இந்த உபத்திரவத்தில் தெய்வமே அவங்க மறுதலிக்க கூடாது ஆண்டவரே. போலீஸ்காரங்க அடிக்கிற அடியில அவங்க ஏசி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, பழைய மார்க்கத்துக்கு திரும்பி போயிடக்கூடாது, அவங்க மறுதலிக்க கூடாது ஆண்டவரே. அப்படிதான் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், நீங்களும் நானும் பேதுருவை போல நான் அல்ல, எனக்கு இயேசுவே தெரியாது அப்படின்னு மறுதலிக்கவே கூடாது. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை போல அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்.
இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தின் ஆவி, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள ஊற்றப்படுமானால், நீ சோதனையின் ஊடாய் நடந்து போகும்போது சோதனையை சகித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு கூட இயேசு அக்கினியில உலாவி உன்னை விடுவிக்கிறவராயிருப்பார். உன்னுடைய முகாந்திரம், உன்னுடைய மூலமாய், என் மூலமாய் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும், உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் ஊற்றுவாராக, ஊற்றுவாராக. தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் எனக்கு உருவாக்கப்படுவதாக. தெய்வமே, 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 ஆவியானவரே, அப்ப ஜெபிக்கிற மனுஷன் தான் சத்துருவுக்கு முன்பாக தைரியமாய் நிற்க முடியும். ஜெபிக்காதவங்க சாட்சி கூட சொல்ல மாட்டாங்க. சிலருக்குலாம் ஒரு பயம், சாட்சி சொன்னா பிசாசு என்னை இன்னும் வேதனைப்படுத்துவான். அதனால கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் மறந்துடுறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் பிசாசு என் மேல கோபமாயிருவான். ஊழியம் செய்ய மாட்டாங்க, கைப்பிரதி கொடுக்க மாட்டாங்க. நான் ஊழியம் செய்ய போனா பிசாசு எனக்கு விரோதமா வந்துடுவான் பாஸ்டர். அதனாலதான் பாஸ்டர் இல்ல, நீ ஜெபிக்கிற மனுஷனாய், ஜெபிக்கிற ஊழியக்காரனா இருந்தால் சோதனையை வரவேற்பாய். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும்போது, அடைக்கப்பட்ட தோட்டமும் அடுத்த வசனம் இல்ல, வாடையே எழும்பு, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வந்து என்ன செய், வீசு. போதும். வாடை காற்றையும் தென்றல் காற்றையும் சபை, மணவாட்டி சபை வெல்கம் பண்ணுது. வாடையே எழும்பு, தென்றல் என் தோட்டத்தில் வந்து வீசட்டும், கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வந்து வீசு. ஒரு ஜெபிக்கிற சபை சவால் விடுகிற சபையா இருக்கும். ஜெபிக்காதவன் சவால் விட முடியாது. இந்த மணவாட்டி இந்த தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாடையை கூப்பிடுறாங்க. வாடைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வடதிசையிலிருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் என்ன பேரு? வாடை காற்று. வாடை காற்று, வடகாற்று என்ன கொண்டு வரும்? உஷ்ணம் கொண்டு வருமா, குளிர்ச்சி கொண்டு வருமா? பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்க திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ந்த காற்று வீசுனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வாடை அடிக்கல, கொஞ்சம் வாடை அடிக்கல அப்படின்னா குளிர்ச்சி. அதனால லூக்கா 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வடக்காற்று குளிரையும் தென்றல் காற்று என்ன கொண்டு வருமா? உஷ்ணத்தையும் கொண்டு வரும். லூக்கா 12 இருக்கு, வாசிக்க முடியுமா? எடுத்துட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ், தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும் 55வது வசனம். உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தென்றல் அடிக்கும் போது உஷ்ணம் உண்டாகுமா? வடகாற்று குளிர்ச்சியை கொண்டு வரும். யோபின் புஸ்தகத்தில் படிக்கும் போது வடகாற்று குளிரையும் தென்றல் காற்று வஸ்திரமெல்லாம் என்ன செய்யுமா? உஷ்ணத்தை உண்டாக்குகிற காற்றாய் மாறிடுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூலமத்தியால் கூப்பிடுகிறாள். என்ன சொல்றாள்னா, வாடையே எழும்பு, என் தோட்டத்தில் என் சபையில குளிர்ந்த காற்று வீசட்டும். இந்த குளிர்ச்சியான காற்று என்ன தெரியுமா? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் என்ன செய்தாரா? உலாவிக் கொண்டிருந்தா. அப்ப தேவனும் உலாவட்டும். தென்றல் காற்று, தென்றல் காற்று என்ன செய்யுமா? தென்றல் அடிக்கிறது நீங்கள் காணும்போது என்ன உண்டாகுமா? உஷ்ணம் உண்டாகும். இந்த உஷ்ணமும் வரட்டும். இந்த உஷ்ணம் தான் பாடு.
சோதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடே வருவாயாக, சோதனையே வருவாயாக, என் தோட்டத்தில் வந்து வீசட்டும். நாங்க சோதனைக்கு பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொரிந்தியர் நிருபத்திற்கு 2 கொரிந்தியர் எழுதும்போது சொல்லுகிறார், நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சோதனைக்கு நில்லாதவர்கள் அல்லவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் சோதனையை ஜெயிக்கிறவர்கள், சோதனையை நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர். வாசிக்கலாம் 13:5. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அடுத்த வசனத்திலே, நாங்களோ ஊழியக்காராகி நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிந்திருந்து நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு சோதனை உண்டு, பரீட்சை உண்டு. அதுதான் தென்றல் காற்று, அதுதான் தென்றல் காற்று. ஆனால் ஜெபிக்கிற ஊழியக்காரன் மட்டும், ஜெபிக்கிற சபை மட்டும், வாடை வந்தாலும் சரி, தென்றல் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய பலன் யாருக்கு உண்டுன்னா ஜெபிக்கிற ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் உண்டு. அப்போ உங்களை என்ன இந்த உபவாச ஜெபம் பேதுருவாய் அல்ல, இயேசுவாய் மாற்றணும். சத்தமே வரலையே. யாராய் மாற்றணும்? எத்தனை பேர் விரும்புகிறோம்? எத்தனை பேர் விரும்புகிறோம்? 2 கை அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஜெபம் என்னை பேதுருவாய் அல்ல, நான் அல்லன்னு சொல்லக்கூடாது. நான் தான், நான் தான், நான் தான் இயேசுவை எங்களுக்குள்ள உடையவர்கள் என்பதை நாங்கள் ஆண்டவரே பரீட்சைக்கு நிற்கிறதுனாலே, பரீட்சையில இயேசு எங்களோடு இருக்கிறதை நாங்கள் நிரூபிக்கிற ஆண்டவரே, we want to prove Jesus with us, எங்களோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை நாங்கள் நிரூபிக்கிற சபையாய் எங்க சபை மாறணும், எங்க ஜனம் மாறணும், எங்க ஊழியக்காரர் மாறணும். ஆண்டபடினால ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு ஜெபாவியை ஊற்றி சோதனையை ஜெயிக்கிற சபையாய் எங்களை மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்க. Praise the Lord, praise the Lord. அப்போ ஜெபிக்கிறவர்கள் சோதனையை கண்டு பாடுகளை கண்டு புறமுதுகு காட்ட மாட்டாங்க, நெஞ்ச நிமித்தி காட்டுவாங்க. நான் தான். அந்த செல்வராஜ் என்ன சொல்லியிருக்கணும்? போலீஸ்காரன் வந்தப்போ நான் தான் செல்வராஜ், என்ன வேணும்னு கேட்டிருக்கணும். ஆனா அவருக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டது தெரியுது. நம்ம பண்ண தவறுக்காக போலீஸ் நம்மளை என்ன செய்யுது, தேடி வருதுன்னு தெரியுது. அதனால அவர் மறைஞ்சிட்டார். இந்த அப்படியே போங்க, வடக்காம போய் கடைசியில கிழக்காம திரும்பி 3வது வீடுட்டு போயிட்டான் மனுஷன். அந்த உலக ஞானம் நமக்கு வேண்டாம், சோதனைக்கு தப்பித்துக் கொள்கிற ஞானம் நமக்கு வேண்டாம், சோதனையை எதிர்கொள்கிற அபிஷேகம் நமக்கு வேணும். சோதனையை எதிர்கொள்கிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். என்ன பாடு வந்தாலும் வரட்டும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருந்தா வெள்ளம் வந்துச்சு, முதல் இடுப்பளவு வந்துச்சு, அப்புறம் மார்பளவு வந்துட்டு, இப்ப என்ன செய்யணும்? அவன் நீந்தி தான் கடக்கணும். இனி ஜான் வந்தா என்ன, முளை வந்தா என்ன, வெள்ளத்தை நான் என்ன செய்ய போறேன்? நீந்தி கடக்க போறேன். அதனால எந்த சோதனை வந்தாலும் சரி, இதை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜெபாவி, இயேசுவை போல தைரியமாய் நான் சோதனைக்கு முகத்தை காட்ட எனக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஆண்டவர் விதமாய் ஒரு வார்த்தை சொன்னார். லூக்கா சுவிசேஷத்தில், என்னோடு கூட எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு கூட இருந்தவர்கள் இவர்களே. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 28ம் 29ம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேரிட்ட எல்லா சோதனையிலும் என் கூடவே நீங்க இருந்தீங்க. பிதா எனக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அடுத்த வசனம் கூட வாசிக்கலாமா? போதும். நீங்க சீஷர்களே, எனக்கு நேரிட்ட எல்லா சோதனையில என் கூடவே இருந்தீங்க, சோதனையில நிலைத்திருந்தீங்க. அதனால பிதா ராஜ்யத்தை ஏற்படுத்தின மாதிரி உங்களுக்கு நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன். அந்த ராஜ்யத்துல சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்க தாயா ஆளுகை செய்ய போறீங்க. அதனால்தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றார், அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், ஆளுகையும் செய்வோம். அதனால ஜெபம் இல்லாதவன் நான் அல்ல, ஐயோ எனக்கு சோதனை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், இயேசு வேணான்னு ஓடிடுவான், இயேசுவையே மறுதலிச்சிருவான். ஆனால் ஜெபிக்கிற மனுஷன் என்ன வந்தாலும் சரி, அவன் தைரியமாய் முகத்தை காண்பிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கம்யூனிஸ்டவாதிகளாலே ஒரு ஊழியக்காரன் சிறையில் பல வருஷங்கள் அடைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய மகளை கொண்டு வந்தாங்க. கம்பிகளுக்குள்ளே இருந்துகிட்டு தன் மகளை பார்க்கிறான். கம்யூனிஸ்டவாதிகள் அந்த மகளை சுட்டு விட்டார்கள். இந்த இவனுடைய இருதயம் இலகும் என்று நினைச்சாங்க. பிள்ளையை சுட்டுட்டோம், கொன்னுட்டோம், இவன் மறுதலிச்சிருவான்னு நினைச்சாங்க. நீ என்ன சொல்ற? அவள் எனக்கு முன்னே இயேசுவை காண முந்திக் கொண்டாள். என் மகள் என்னை விட பாக்கியம் பெற்றவள், இயேசுவை காண முந்திக் கொண்டாள். அவளுடைய மனைவியை கொண்டு வந்தாங்க. இயேசுவை மறுதலிக்கிறாயா? இவளை நான் விட்டு விடுகிறேன், இல்லாவிட்டால் இவளை கொன்று விடுவோம். கொன்று விட்டாங்க. மறுதலிக்கல. 2 கைகளும் சங்கிலியால் கட்டப்பட்டு இந்த மனைவியின் அடக்க ஆராதனையில் அவர் பங்கு பெற்றார். ஒரு அழகான ஒரு ரோஜா செடியை நட்டுட்டு, சீக்கிரத்தில் பரலோகத்தில் வந்து உன்னை நான் காண்பேன், உன்னை வந்து நான் காண்பேன். இப்படிப்பட்ட தைரியம் இவர்களுக்கு எப்படி வந்தது? பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், மனைவி சாக கொடுத்தார்கள். இந்த சோதனைகளை ஜெயிக்க தைரியம் எப்படி வந்தது? ஜெபாவி. ஜெபாவி உங்க மேல இந்த ஜெபாவி ஊற்றப்படுமானால் நமக்கு வரதெல்லாம் ஒரு உபத்திரமே இல்லை. நம்ம சந்திக்கிறதெல்லாம் பெரிய உபத்திரமே இல்லை. சின்ன சின்ன காரியம், உப்பு இல்லை, மிளகாய் இல்லை, அரிசி இல்லை, இதுதான். ஆனா அவர்கள் சகித்த பாடெல்லாம் நமக்கு இன்னும் வரவே இல்லை. உண்மைதானா? பேச மாட்டேங்கிறீங்களே. பாஸ்டர், என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், இது ஒரு பெரிய பாடு. என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு நல்ல கல்யாணம் ஆகல பாஸ்டர், ஏற்ற துணை கிடைக்கல, இதெல்லாம் பெரிய பாடா இருக்கு. இதெல்லாம் நம் கர்த்தருக்காக இன்னும் சகிக்கணும். எவ்வளவு அதிகமாய் ஒருவன் ஜெபிக்கிறானோ அவன் தான் கர்த்தருக்காக செலவிடுவான். ஜெபிக்கிறவன் தான் கர்த்தருக்காக செலவிட முடியும். அதனால ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு 2 காரணம். சிலருக்கு அசதி வந்தா ஜெபிக்க மாட்டாங்க. என்ன வந்தா? அசதினா என்னது? களைப்பு, சோர்வு வந்தா ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வசதி வந்தா ஜெபிக்க மாட்டாங்க. என்ன வந்தா ஜெபிக்க மாட்டாங்க? சொல்லுங்க. வசதினா என்னது? ஐஸ்வர்யம். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரே ஜெபம். வேலை கிடைச்ச உடனே பாஸ்டர் டைமே இல்லை பாஸ்டர் சர்ச்சுக்கு வரதுக்கு. பிரதர், நம்ம சர்ச்சில் கன்வென்ஷன் வச்சிருக்கிறோம், நான் நோட்டீஸ் பார்த்தேன் பாஸ்டர், ஆனா லீவு தர மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இது பிசாசின் தந்திரம். பேதுரு அசதி, ஜெபிக்கல, மறுதலித்தான், சத்தியம் பண்ணான், சபித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு வசதி, ஆசீர்வாதம் வந்த உடனே ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கிடுங்க. எனக்கு அசதியும் வேண்டாம், வசதியும் வேண்டாம், ஜெப ஆவி போதும். உண்மையா என்னோடு கூட எத்தனை பேர் சேர்ந்து சொல்ல போறீங்க? எனக்கு அசதியின் ஆவியும் வேண்டாம், வசதியின் ஆவியும் வேண்டாம், எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும். எங்க அப்பாவோட நான் பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆவி விரும்பணுங்கிற கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷுடாயிரியம் துடபலான கத்துடாயிரியம் துடே. கிருபை, 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 கிருபை. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு
அசதியே இருக்காது, வசதியே இருக்காது. ஆனா ஜெயமாய் ஓடிட்டு இருப்பான், ஜெயமாய் ஓடிட்டு இருப்பான். கர்த்தர் உன்னை என்ன ஜெயமாய் நடத்துவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, ஜெபித்த இயேசுவும் ஜெபிக்காத சீஷனும். ஜெபிக்காத சீஷனும் ஜெபித்த இயேசுவும். என்ன நடந்தது வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். பட்டயத்தை உருவி வலது காதை வெட்டிட்டான். அந்த வேலைக்காரன் பேர் என்ன தெரியுமா? எஸ், அவன் பேர் என்னதான்? மல்குஸ். மல்குஸுடைய காதை வெட்டிட்டான். ஆனா இயேசுநாதர் என்ன செஞ்சார் தெரியுமா? லூக்கா 22:51 நினைக்கிறேன். லூக்கா 22, இம்மட்டு நிறுத்துங்கள் என்று சொல்லி அவன் காதை தொட்டு என்ன செய்தாராம்? சொஸ்தப்படுத்தினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப புரியுதுங்களா? ஜெபிக்காதவன் என்ன செய்வான்னா வெட்டுவான், ஜெபிக்கிறவன் ஒட்ட வைப்பான். இப்ப சொல்லுங்க, நீங்க வெட்டுறவங்களா இருக்கணுமா, ஒட்ட வைக்கிறவங்களா இருக்கணுமா? சிலருக்கெல்லாம் ஆசாரியர்களுடைய அபிஷேகம். சில வீட்டுக்கு போனாங்கன்னா வீடே 2000. ஏன்னா ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு யோர்தான்ல நின்ன போது யோர்தான் என்னவாயிட்டு? 2ஆ பிளந்துட்டு. அது மாதிரி ஒரு கிருபை. ஜெபம் இல்லாம காலையில் யார் வீட்டுக்கு போலாம், எங்க போய் பேசலாம்? நல்ல மாமியார் மருமகளை சும்ப ஐக்கிய தாய் மகளை போல சந்தோஷமா இருப்பாங்க. இந்த 3வது ஆள், ஜபிக்காத ஆள் அந்த வீட்டில் போனோடனே, உன் மருமக என்ன கறி வச்சா, என்ன குழம்பு வச்சா, அவங்க கொஞ்சம் தருவாங்க, சாப்பிட்டு வச்சு, இது என்ன குழம்பா, இது மனுஷன் சாப்பிடுவானா? நாய் கூட சாப்பிடாது. இதுவரைக்கும் நல்லா இருந்த குடும்பத்தில் ஒரு சின்ன வித்தை போட்டு வரான். அத்தாடி அவளை கேட்டியா? ஆமா. ஒரு வார்த்தை தான் குடும்பமே பிரிஞ்சிருது. சண்டைகள், கலவரம், குடும்பத்தில் அடிதடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை பிரிக்கிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி சபைக்குள்ள வந்தாலும் அப்படிதான். 4 பேர் ஐக்கியமா இருந்தா போதும், அவங்களை பிரிச்சிருவான். நீ அவளையா நம்புற, அவனையா நம்புற, அவ்வளவுதான் போச்சு. ரொம்ப ஒன்றும் பேச வேண்டாம். இது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளே ஜெபம் இல்லை. என்ன இல்லை? ஜெபம் இல்லாதவன் வெட்டுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோபத்தின் ஆவி, உக்கிரகத்தின் ஆவி, ஜெபம் இல்லாதவர்களுக்குள்ள அந்த ஆவி வரும்போது என்ன செய்யும்னா, இயேசுநாதர் எத்தனையோ உபதேசம் பண்ணினார். இயேசுநாதர் எத்தனையோ உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசத்தை எல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் வர்றதில்லை. அந்த உபதேசத்தை எல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. இயேசுநாதர் என்ன உபதேசம் பண்ணினார்? மத்தேயு 5:37. சீக்கிரமாய் 5:37, 39 நினைக்கிறேன். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். வலது கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டது யாரு? பேதுரு கேட்டிருக்கிறார். இந்த உபதேசமெல்லாம் சோதனை வரும்போது, பாடு வரும்போது இதெல்லாம் வராது, ஞாபகத்துக்கு வராது. தீமையோடு என்ன செய்யாத, எதிர்த்து நிற்காத. ஒருத்தவனை வலது கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை என்ன செய்? திருப்பி கொடு. பிரதர் இங்க வாங்கல. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படின்னு இல்லைங்க, அடிக்க மாட்டேன்.
ஒருத்த உன்னை என்ன செய்யணும்? வலது கன்னத்தில் அரைஞ்சா மறுகண்ணத்தை திருப்பி கொடுக்கணும். இப்ப நான் கோவம் வந்துட்டு இவரை நான் அரைகிறேன், அரை எங்க விழுது சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த கன்னத்தில் பிரதர்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவருக்கே சந்தேகம் வந்துட்டு வலது கன்னத்தில்ங்கிறாரு. ஒருத்தர் அரையும் போது எங்க அரைகிறான்னா அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை ஒருத்தனும் அறைய முடியாது. போங்க, ஒருத்தனை உங்களை என்ன செய்ய முடியாது. ஒருவேளை எனக்கு இடது கை பழக்கம் இருந்தாக்கா வேணா நான் என்ன செய்வேன், அரைஞ்சா என்ன ஒழியும்? வலது கன்னத்தில் விழும். ஆமா, இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வசனத்தின் மேல விசுவாசம் வரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வலது கன்னத்தில் அரைஞ்சாதானே மறுகண்ணத்தை காட்டணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நீ தீமையோடு என்ன செய்யாத, எதிர்த்து நிற்காத. நீ தீமையோடு எதிர்த்து நிற்பாயானால் உனக்கு அடி வாங்கக்கூடிய வழி வரும். நீ தீமையோடு எதிர்த்து நிற்காம தீமை விட்டு விலகிற மனுஷனா இருந்தா உன்னை ஒருத்தனமே தொட முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த உபதேசம் எல்லாம் அவனுக்கு ஞாபகத்தில் வரல. இன்னொரு உபதேசத்தை இயேசு சொன்னார். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம். செய்யறோமா? அவ ஒன்னு சொன்னா நான் 4 சொல்ல மாட்டேன்னா. சண்டை வந்து அவ என்ன 10 அடி அடிச்சா நான் 2 அடி அடிக்க மாட்டேன்னா. நம்ம வைராக்கியம். சத்துருவை சிநேகியுங்கள், பகைக்கிறவர்களை நிந்திக்கிறவர்களை. இதெல்லாம் பேதுருக்கு பிரசங்கெல்லாம் மறந்து போச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஜெப ஆவி இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்வோம்னா தீமை செய்ய புறப்படுவோம். சத்தியம் உபதேசத்தெல்லாம் அப்படி விட்டுருவோம், வசனத்தெல்லாம் விட்டுருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு முரட்டாட்டமான ஒரு விசுவாசி இருந்தார். அவர் பார்க்கும்போதே ஒரு பெரிய முரடம் போல இருக்குன்னு தெரியும். ஆனா வசனத்தை கேட்டு 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 அவர் அப்படியே லகுவாய் மாறிட்டார். தன்னுடைய பிள்ளைகள் எத்தனை தீமை செய்தாலும் இவர் எப்படி மாறிட்டார்னா, கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்காம இது நடக்கிறது இல்லை. எப்படி இவர் மாறினார்? எப்படி இவர் மாறினார்னா, அவர் சொல்வாரு, உங்க பிரசங்கத்தையும் உங்களையும் பார்க்கிறேன் பாஸ்டர். வசனத்தை கேட்டு கேட்டு பிரசங்கம் வந்து பிரசங்கமா இல்லாம நம்ம லைஃப் ஸ்டைலா மாறுது இல்ல, அதை நான் பார்க்கிறேன். அதனாலதான் நானும் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தை கேட்கறது வேதம், அறுக்கிறது தாலியா இருக்கக்கூடாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜீவியத்தில் இந்த வசனம் ஜெபம் இல்லைன்னா, ஜெப ஆவி எனக்குள்ள இல்லைன்னா, எத்தனை மேலான உபதேசம் கேட்டாலும், எத்தனை பெரிய மனுஷருடைய உபதேசத்தை கேட்டாலும், பிரச்சனை வரும்போது உபதேசத்தெல்லாம் விட்டுருவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம கொலைப்பாதகராய் மாறிடுவோம், அருவாளை தூக்குறவங்களா மாறிடுவோம். பழைய சுபாவம் நமக்குள்ள வந்துடும், பிசாசின் சுபாவம் நமக்குள்ள வந்துடும். அதுவும் வலது காத வெட்டினா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் சொன்னார், வலது கன்னத்தில் அரைஞ்சா அடுத்த கன்னத்தை காமிக்கணும். அப்போ ஒரு மனுஷனும் சீக்கிரமா வலது கன்னத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, அறைய முடியாது. ஆனா இவன் மட்டும் பாத்தீங்கன்னா மல்குசனுடைய எந்த காதை வெட்டினானா பாருங்க. இப்பவே இயேசுநாதர் உபதேசத்துக்கு விரோதமா பட்டையை தூக்கிட்டான். அவன் இடது காதை தான் வெட்டி இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு எண்ணம், பேதுரு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவனே தெரியல, இடது கை பழக்கம் உள்ள போல அருவாளை தூக்கிட ஒரே போடு, காது தனியா வந்துட்டு. சிலர் சொல்றாங்க அவங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்ததுனால அந்த மீன் பிடிச்சிட்டு அந்த செதிலெல்லாம் நிற்கிற மாதிரி அவன் வலது கணத்தை நீக்கிட்டான் அப்படின்னு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய சுபாவம், பழைய மனுஷனுடைய சுபாவம், கொலைப்பாதகத்தின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லைன்னா, சுருக்கமாய் சொன்னால், பிசாசு நம்முடைய குடும்பத்தை ஆட்கொள்வா. பிசாசு நம்முடைய குடும்பத்தை ஆட்கொள்வா.
உங்க வீட்டுக்குள்ள பிசாசு வரணுமா? ஜெபம் வேணும். பேதுருவே, ஏன் இப்படி செய்தாய்? அப்பவே சொன்னார் இயேசுநாதர், ஜெபம் பண்ணு, விழித்திருந்து, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நான் தான் ஜெபிக்கல, அதனாலதான் நான் வெட்டுகிற மனுஷனாய் மாறிட்டேன். நான் வெட்டுற மனுஷனாய் மாறிட்டேன். சிலர் எல்லாம் சங்கீதத்தில் படிக்கிறோம், எரேமியாவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், அவனை நாவின் பட்டயத்தால் வெட்டுவோம். எப்படி வெட்டுவாங்களாம்? நாவின் பட்டயம். 50ஆம் சங்கீதத்தில் விதமாய் ஒரு வசனம் இருக்கு. அவருடைய வார்த்தைகள், வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மிருதுவானவைகள், அவருடைய இருதயமோ உருவின பட்டயம். இருக்கா? 51ஆம் சங்கீதமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மிருதுவானவைகள், அவருடைய இருதயமோ எப்படிப்பட்டதாம்? கர்த்தர் ஸ்தோத்திரம், உருவின பட்டயம் போல் இருக்கிறது. வசனம் சொல்லுங்கம்மா. 55, மன்னிக்கிறோம், 55:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மிருதுவானவைகள். யுத்தம் 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 யுத்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பேசுறத பார்த்தா பழம் நழுகி பால்ல விழும், ஆனா இருதயத்தில் யுத்தம். நாவின் பட்டயத்தால் அவனை வெட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாவின் பட்டயம். 52ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் படிக்கலாம். நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். அவங்க நாவு எப்படிப்பட்டதாம்? தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, பிளேடு, ரேசர். சில நேரம் பிளேடு நாங்கள் கொஞ்சம் ஆழமா அழுத்தி வச்சிட்டோம்னா காயம் ஏற்பட்டுருது சேவ் பண்ணும்போது. தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, கத்திய போல நாக்கு புடுங்குற மாதிரி பேசுற வார்த்தை, வெட்டுகிற வார்த்தை, குத்துகிற வார்த்தை, மனிதன் ஆத்மாவை சாகடிக்கிற வார்த்தை. இதெல்லாம் ஏன் உனக்குள்ள எனக்குள்ள வருது அப்படின்னா, நமக்குள்ள என்ன இல்லை? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உருவின பட்டயம் போல மாறிடும். எரேமியா 9:8 வாசிக்கலாம் சீக்கிரமா. 18:18 9:8 கூர்மையாக்கப்பட்ட அம்பு கபடம் பேசுகிறது. பதினெட்டு எரேமியா. வாசிங்க. எதனால வெட்டி போடுவோம்? நாவினால வெட்டி போடுவோம். அப்படின்னா அவங்க நாவு எப்படி இருக்குன்னா அம்புக்கு ஒப்பாக, தீட்டப்பட்ட சவரகன் கத்திக்கு ஒப்பாக. நாவினால வெட்டுறதுன்னு எப்படி? வார்த்தையாலே அவனை சாகடிப்போம். உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி இருக்கா? வெட்டுகிற ஆவி இருக்கா? பேதுருவே, ஜெபம் இல்லாததுனாலதான் உன் ஜீவி இப்படி மாறிட்டு. ஆனால் இயேசுவோ, ஜெபிக்கிற இயேசுவோ ஒட்ட வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம குடும்பங்களை வெட்டணுமா ஒட்டணுமா? பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் நம்ம போனா ஜெபத்தினால என்ன வரணும்? ஐக்கியம் வரணும், ஆதரவு வரணும். தெய்வத்தை விட்டு தூரமா போயிருக்கிறவன் தெய்வத்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ள ஐக்கியப்படணும், இணைக்கப்படணும். அப்ப ஜெபித்த இயேசு ஒட்ட வைக்கிறவர். ஜெபிக்காத மனுஷரோ வெட்டுகிறவர்கள். உங்க வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில குடும்பங்களை கலைக்கிற, குடும்பங்களை பிரிக்கிற இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்கு வேண்டாம். ஒட்ட வைக்கிற மனுஷராய் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவாராக. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. எத்தனை பேர் விரும்புகிறோம்? எப்படி விரும்புகிறோம்? ஒட்ட வைக்கணுமா வெட்டணுமா? இயேசுவின் நாமத்தினால குடும்பங்கள் என்ன செய்யணும்? ஒட்ட வைக்கப்படணும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல சத்தமா அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மூன்றாவது,
மூன்றாவது, ஜெபிக்காத சீஷன் சோதனை பரீட்சை நேரத்தில் தூரத்தில் நிற்கிறான். இயேசுவோ, ஜெபித்த இயேசுவோ சோதனைகளில் அகப்பட்ட போதும் பிதாவோடு நெருங்கி நிற்கிறார். ஜெபிக்காதவன் தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறான். ஜெபிக்கிறவனோ தெய்வத்தோடு என்ன செய்கிறான்? அடுத்து நிற்கிறான். வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபித்த இயேசு, பேதுரை குறித்து முதல்ல படிச்சிடலாம். லூக்கா 22:54. லூக்கா 22:54. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முற்றத்தின் நடுவில் நெருப்பி 54 அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் என்ன செய்தானாம்? தூரத்தில் நின்றான். இயேசுநாதரை பிடித்து அவரை கட்டி, கைகளை கட்டி பிரதான ஆசாரியருடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அண்ணா காய்பா வீட்டுக்கு கொண்டு போறாங்க. பேதுருவும் போறான். எல்லாத்துக்கும் முந்தி முந்தி இருக்கிற பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் பேதுரு இயேசுவோடு கூட இணைந்து ஜீவித்த பேதுரு இயேசுவை பிடிச்ச உடனே பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு இவனும் போனான். ஆனா கடைசியில தூரத்தில் இயேசுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, இயேசுக்கு என்ன நடக்க போகிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இயேசு என்ன செய்தார்? லூக்கா 23:24. 23:24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34 இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாரை பார்த்து பேசுறான்னா, சிலுவையில தொங்கிக்கிட்டே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இன்னொரு வசனம் கூட 23:46 வாசிக்கலாம். 23:40. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும். இப்போ சோதனையிலே நடுவிலே நிற்கிற இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவர் பிதாவை விட்டு தூரம் போகல, பிதாவை விட்டு தூரமாய் ஓடல. அவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவை பார்த்து சொல்லுகிறார், கைவிட்ட தேவன், ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிட்ட தேவனிடத்திலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்லி சோதனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே இயேசு பிதாவோடு ஐக்கியத்தை காத்துக்கொண்டார். ஆனால் ஜெபிக்காத பேதுருவோ, இந்த இயேசுக்கு என்ன சம்பவிக்கும், இயேசுக்கு என்ன நடக்க போகிறது, இந்த இயேசுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அறியும்படி அவன் தூரத்தில் நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கூட ஜெபிக்காத மனுஷராக இருந்தால், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு, சபையின் ஐக்கியத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, வேதத்தை விட்டு, ஆராதனையை விட்டு தூரம் போற மனுஷராயிடுவோம். ஆனால் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தா நம்ம சபை ஆராதனையை முடக்க மாட்டோம், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஜீவியத்தை விட மாட்டோம், வேத வாசிப்பை விட மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ ஜெபம் இல்லாத ஜீவியம் உங்களையும் என்னையும்
தெய்வத்தை விட்டு தூரப்படுத்தும். தூரப்படுத்தும். ஜெபிக்கிறவனோ எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகவே மாட்டான். இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகவே மாட்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோமா? இல்லாவிட்டால் கர்த்தருக்கு நெருங்கி ஜீவிக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறான், என் வேதத்துக்கு தூரமானார்கள், என் வேதத்துக்கு அவர்கள் தூரமாய் போனார்கள். வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரம் 12வது வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே. இங்க ஒரு கூட்டத்தார் தேவனுடைய நீதிக்கு தூரமாய் போயிட்டாங்க. தெய்வத்தை விட்டு தூரம் போயிட்டாங்க. 119ஆம் சங்கீதம் 150ஆம் வசனத்திலே, 119ஆம் சங்கீதம் 150வது வசனத்திலே, தீமையை பின்பற்றுகிறவர்கள் சமீபித்திருக்கிறார்கள், அவங்க வேதத்துக்கு தூரமா இருக்கிறாங்களா? ஒரு கூட்டத்தார் நீதிக்கு தூரமா போயிட்டாங்க, ஒரு கூட்டத்தார் வேதத்துக்கு தூரமா போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 2:6, எரேமியா 2:6. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை விட்டே தூரம் போயிட்டாங்களாம். வாசிக்கலாம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? இன்னைக்கு அநேகருக்கு சின்ன பிரச்சனை வந்த உடனே எனக்கு சர்ச்சு வேணாம், ஆராதனை வேணாம், நான் வரமாட்டேன் உபவாச ஜெபத்துக்கு. தெய்வத்தை விட்டு போகிறாய், வேதத்தை விட்டு தூரம் போகிறாய், தேவ நீதியை விட்டு தூரம் போகிறாய். தெய்வத்தை விட்டே தூரம் போகிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் கேட்கிறார், என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டாய்? என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டாய்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனுக்கு சமீபமாக இருக்கிறோமா? எரேமியா 29:13 வாசிக்கலாம். 29:13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 29:11 மன்னிக்கணும், 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை நீங்கள் தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். நீங்க முழு இருதயத்தோடு தேடுங்க, என்னை கண்டுபிடிப்பீங்க. நீங்க என்னை விட்டு தூரம் போயிருக்கிறது என்ன? ஏசாயா 29:13 வாசிக்கலாம். ஏசாயா 29:13. வாயினாலே என்ன செய்யறாங்களாம்? இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. இங்கே இருதயம் தூரமாய் போயிட்டு, நீதிக்கு தூரமாய் போயிட்டாங்க, வேதத்துக்கு தூரமாய் போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு தூரமாய் போயிட்டாங்க. இவளுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறது. பேதுரு இயேசுவை விட்டு தூரத்தில் நிற்கிறான். நீங்கள நானுமா இருந்தா இயேசுவை பிடிச்சிட்டு போன உடனே நம்ம எல்லாம் முன்னாடி ஓடி இருப்போம், நம்ம எல்லாம் முன்னாடி ஓடி இருப்போம். எங்க இயேசுக்கு என்ன நடக்கிறது? எங்க இயேசுக்கு என்ன, ஏன் இவரை பிடிக்கிறீங்க, என்ன அநியாயம் செய்தார் கேட்போம் இல்லையா? ஆனா பேதுரு கேட்கல. காரணம், ஜெபம் இல்லாததுனாலே அவனுக்கு ஒரு தைரியம் உள்ள ஜீவியம் இல்லை, அவனுக்கு ஒரு தைரியம் உள்ள ஜீவியம் இல்லை. உங்க வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு பெரிய தைரியத்தை உங்களுக்கு கொண்டு வரும், உங்களுக்கு எனக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட வேதத்தை நாம் இன்னும் ஆழமாய் நாம் தியானிப்போமானால், இந்த இயேசு, ஜெபிக்கிற இயேசு தன் முடிவை பற்றி நன்றாய் அறிந்திருந்தார். ஜெபிக்காத பேதுரு இயேசுவின் முடிவு என்னவாகும்? இவரை போலீஸ் பிடிச்சிட்டு போதே,
யுத்த வீரர்கள் போர் சேவர்கள் பிடிச்சிட்டு போறாங்களே, இவருக்கு என்ன நடக்க போகுது அதை காணும்படி அவன் போனான். ஆனால் இயேசுவோ, ஜெபிக்கிற இயேசுவோ, தனக்கு என்னமாய் மரணம் வரும், எப்படிப்பட்ட முடிவு எனக்கு சம்பவிக்கும் என்று இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 26:58. 26:58. இது 4வது குறிப்பு. இயேசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி முடிவை பார்க்கிறதுக்காக ஆசையா வந்தான். இவர் என்ன பண்ண போறாங்க. ஆனால் ஜெபித்த இயேசுவோ என்ன செய்தார் தெரியுமா? தன் முடிவை நன்றாய் அறிந்திருந்தார். மத்தேயு 17:22-23. மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். இந்த இயேசுவுக்கு எனக்கு என்ன முடிவு நடக்க போகுது, எனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்று ஜெபிக்கிற இயேசு இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதே தன் முடிவை நன்றாய் அறிந்திருந்தார். யோவான் 18:4 வசனம் கூட. யோவான் 18:4. எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருந்தார். எனக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, what is going to happen for me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்க போகிறது, தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் இயேசு அறிந்து எதிர்கொண்டு போய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவுக்கு எப்படி மரணம் வரும், நான் எப்படி மரிப்பேன், எல்லாம் இயேசு அறிந்திருந்தார். 2 விஷயம். ஜெபிக்கிறவனுக்கு தன் முடிவை பற்றி நல்லா தெரியும். ஜெபிக்காதவங்களுக்கு என்னமாய் முடியும் சொல்லிட்டு அவர்கள் தூரத்தில் நின்று அரண்மனை வரைக்கும் வந்து, ஆசாரின் வீட்டுக்கு வந்து, தூரத்தில் இயேசுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பார்வையாளராக இருப்பாங்க. நீங்களும் நானும் நமக்கு நடக்கிற முடிவை நல்லா அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தன்னுடைய முடிவை தெளிவாக அறிவித்தாங்க. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் தான் மரிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னார், நான் டெல்லிக்கு போவேன், என்னை கொண்டு வருவாங்க அப்படின்னார். நான் டெல்லி கன்வென்ஷனுக்கு போவேன், என்னை கொண்டு வருவாங்கன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன டெல்லிக்கு போவாரா, இவரை கொண்டு வருவாங்களான்னு சொல்லி நாங்களாம் பரியாசம் பண்ணினோம். ஆனால் அந்த பரிசுத்தவான் டெல்லிக்கு கன்வென்ஷனுக்கு போனார், பிரசங்கமெல்லாம் முடித்தார். ராத்திரி 12 மணிக்கு தனக்கு ஊழியம் செய்தவர்களுக்கு, துணி கழுவி தந்தவங்களுக்கு, வாகனம் ஓட்டினவங்களுக்கு, மொழிபெயர்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொன்னார். தனக்கு உடனுடையக்காரனாக இருக்கிற ஊழியக்காரனை பார்த்து, எனக்கு செய்கிற கடைசி ஊழியம் தான்பா அப்படின்னார். என்ன செய்யணும் ஐயான்னு கேட்டார். நான் இதுவரை உடுத்தாத ஏதாவது நல்ல வஸ்திரம் இருக்கான்னு கேட்டார். ராத்திரி போய் சேவ் பண்ணி குளிச்சுட்டு அந்த புதிய வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு அப்படியே கட்டில் படுத்துக்கிட்டார். பிதாவே, உம்மிடத்துக்கு நான் வருகிறேன். தூதன் அவர் அப்படியே கொண்டு போயிட்டார். அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தூதன் அவர் ரூமில் 10 நிமிஷத்துக்கு முன்னமே வந்து காத்திருக்கிறானா. கூட இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரியல. தன் முடிவை நன்றாய் அறிந்த பரிசுத்தவான்கள், தன் முடிவை நன்றாய் அறிந்த பரிசுத்தவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் தனக்கு என்ன நடக்க போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது, தன் முடிவை நன்றாய் அறிந்திருப்பான். ஜெபிக்காத மனுஷன் முடிவுக்காக காத்திருப்பான். நீங்கள் நானும் பேதுருவாய் அல்ல, இயேசுவாய் மாறணும். பேதுருவாய் அல்ல, இயேசுவாய் மாறணும். 4 காரியம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஜெபிக்காத பேதுரு சொன்னான், நான் அல்ல,
ஜெபித்த இயேசு சொன்னார், நான் தான் சொன்னார். ரெண்டாவது, ஜெபிக்காத சீஷன் காதை வெட்டினான். ஜெபித்த இயேசுவோ காதை என்ன செய்தார்? ஓட்ட வச்சார். மூன்றாவது, ஜெபிக்காத சீஷன் இயேசுவை விட்டு தூரத்தில் நின்றான். ஜெபித்த இயேசு சிலுவையிலே தொங்கும்போது கூட, தன்னுடைய மரண நேரத்தில் கூட பிதாவோடு கூட ஐக்கியமாக இருந்தார். பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த ஐக்கியம் மாறாமல் இருந்தது. நாலாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபித்த இயேசு தன்னுடைய முடிவை, தனக்கு இவ்விதமாய்தான் மரணம் நேரிடும், தனக்கு இவ்விதமாய்தான் மரணம் நேரிடும் என்று இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு சிலுவையை சுமந்துட்டு போறார். இயேசுவின் மேல பேதுருக்கு அன்பு இருந்துச்சுன்னா சிரேனே ஊரான கூப்பிடுறாங்க, இந்த சிலுவை கொஞ்சம் சுமந்துக்கிட்டு வான். பேதுரு என்ன செய்திருக்கலாம்? என் இயேசுவுக்காக நான் சிலுவை சுமக்கிறேன்னு வந்திருக்கலாம். அவன் பயந்து தூரத்தில் நிற்கிறான். இயேசு விட்டு தூரத்தில் நிற்கிறான். நம்மளையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ, நம்மளையும் சிலுவையில் அடிச்சிடுவாங்களோ பயம். ஆனால் ஜெபித்த இயேசுவோ சிலுவைக்கு தைரியமாய் தன் முதுகை ஒப்பு கொடுத்தார். பாடுகளுக்கு தைரியமாய் தன் முதுகை ஒப்பு கொடுத்தார். உழுகிறவனுடைய உழவு சால் கொண்டு உழுகிறது போல தன் முதுகை கிழித்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது. பிதாவினுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஜெபிக்கிற மனுஷராக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேதுருவை போல இருக்க மாட்டோம், இயேசுவை போல இருப்போம், இயேசுவை போல மாறுவோம், இயேசுவை போல ஜீவிப்போம், இயேசுவை போல பிதாவோடு ஐக்கியமாக இருப்போம், இயேசுவை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிதாவோடு பேசிக்கிட்டே இருப்போம், இயேசுவை போல பிதாவோடு கூட நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனைகளை கண்டு பாடுகளை கண்டு நான் அல்ல என்று நாம் மறுதலித்து ஓட மாட்டோம். எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை போல ஜீவிக்கிற, இயேசுவை போல ஜெபித்து 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 பிதாவின் சித்தம் செய்கிற அபிஷேகம் வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? இந்த 2ஆம் நாள் உபவாச நாளிலே நீங்களும் நானும் அந்த கிருபையை கேட்போம், நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தை கேட்போம். என்னை குறித்த முடிவு எனக்கு தெரியணும். என் ஊழியத்தை குறித்த முடிவு, என் குடும்பத்தை குறித்த முடிவு, என் பிள்ளைகளை குறித்த முடிவு இன்னமா இருக்கும் என்று தெரியணும். நான் தூரம் போகிறவனாய் அல்ல, அப்புறம் போகிறவனாய் அல்ல, ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற கிருபை எனக்கு வேணும். அப்படி சொல்றவங்க மட்டும் பைபிளெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம், நான் கரெக்டாக 1 மணிக்கு பாஸ்கையில் கொடுத்துருவேன். இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருக்கு. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம், நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். நமக்கு ஒரு கிருபை வேணும், நமக்கு ஒரு அபிஷேகம் வேணும். இயேசுவை போல மாற்றப்படுகிற, இயேசுவை போல ஜீவிக்கிற, இயேசுவை போல ஜெபிக்கிற, இயேசுவை போல மாறுகிற ஒரு அபிஷேகம். யாரை போலயோ இல்லை, நான் எங்க பாஸ்டர் மாதிரி இல்லை, எனக்கு அந்த பாஸ்டர் மாதிரி இல்லை, பெனிகின் ஐயா மாதிரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெபம் இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். எனக்கு இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு கிருபை எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புகிறோம்? எத்தனை பேர் விரும்புகிறோம்? அப்படியே கண்களை மூடலாமா? ஒரு அபிஷேகம் நம்ம மேல இருந்து இறங்க போகிறது. நீங்க ஜெபிக்க 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 ஒரு ஜபாவி உங்க மேல வந்து ஊற்றப்பட போகிறது. அந்த ஜபாவினால இந்த 2ஆம் நாள்ல இருந்து நீங்க என்ன நடந்தாலும் நீங்க ஜெபத்தை விட மாட்டீங்க, என்ன வந்தாலும் இயேசுவை விட மாட்டீங்க, என்ன வந்தாலும் கர்த்தரை விட்டு தூரம் போக மாட்டீங்க, என்ன வந்தாலும் கர்த்தரோடு கூட நெருங்கி நிற்பீங்க. என்ன வந்தாலும் இந்த அபிஷேகம் உங்களை என்னையும் ஜெபிக்க வைக்கிற ஜபாவி உங்களுக்குள்ள கொண்டு வர போகிறது. கேட்கலாமா? ஒரு ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே, ஒரு ஜபாவியை ஊற்றும் ஆண்டவரே. Lord, pour the spirit of prayer, Lord. Lord, I need a spirit of prayer. எத்தனை பேர் கேட்க போறீங்க? உம்மை போல ஜெபிக்கிற ஒரு ஆவியை ஊற்றுங்கப்பா, உம்மை போல ஜெபிக்கிற ஒரு ஆவியை ஊற்றுங்கப்பா. கமான் கமான், எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கேட்கலாம். கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை அனுப்பட்டும், ஒரு கிருபை அனுப்பட்டும். சும்மா பிரசங்கம் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒரு அபிஷேகத்தோடு நம்ம போக போறோம், ஒரு வல்லமையோடு கூட நம்ம போக போறோம், ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றவர்களாய் நம்ம போக போகிறோம். வாலிப பிள்ளைகள்லாம் கேளுங்க, வாலிப தங்கச்சி மாதிரிலாம் கேளுங்க. என்னை ஆண்டவரே நாவின் கட்டை
தொடும் ஆண்டவரே. என் ஆவின் கட்டை அவிழ்த்து விடும் ஆண்டவரே. வாலிப தம்பிமாரெல்லாம் கேளுங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தெய்வத்தோடு கூட நெருங்குகிற, தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற அந்த ஆவியை கேட்போமாக. கிருபை 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 கிருபை. ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி. ஒரு ஜெபத்தின் ஆவி, இயேசுவை போல ஜெபிக்கிற மனுஷனாயிருந்து சோதனையை ஜெயிக்கிற ஆவி, பாடுகளை ஜெயிக்கிற ஆவி, எல்லா உபத்திரவத்தை ஜெயிக்கிற ஆவி இப்பொழுதே எனக்குள்ளே, என் ஜனத்திற்குள்ளே ஊற்றப்படுவதாக. நீ பாடுகளை கண்டு பயப்பட வேண்டாம், சோதனையை கண்டு பயப்பட வேண்டாம். பேதுருவை போல நீ மறுதலிக்க கூடாது. இப்பொழுதே அந்த ஆவியை பெற்றுக்கொள். இயேசுவே, ஊற்றும் 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 ஊற்றும். ஒரு வல்லமையான, ஒரு இடி முழக்கம் போன்ற ஒரு வல்லமையான ஒரு அபிஷேக நமத்தில் இறங்கி வருகிறது. உன் காதுகளிலே அந்த அபிஷேகத்தின் சத்தம் கேட்கிறது. அந்த வல்லமையால இடைகட்டப்படுவாயாக. அபிஷேகம் 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 அபிஷேகம். இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்ன பாடு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், பிதாவோடு கூட இயேசு பேசினது போல எனக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலேயும், எல்லா பாடுகளிலேயும் நான் இயேசுவோடு பேசணுமே, என் தெய்வத்தோடு பேசணுமே. நான் போகிற இடத்துல குடும்பங்கள் பிரியக்கூடாது, கட்டப்படணும், ஐக்கியப்படணும், ஐக்கியப்படணும். ஆண்டவரே, பிரிந்திருக்கிற எல்லா வல்லமைகளையும் இணைக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு ஊற்று. நான் வெட்டுகிற பேதுருவாய் அல்ல, ஒட்டுகிற இயேசுவாய், பிரிந்திருக்கிறவளை இணைக்கிறவளாய், தூரம் போயிருந்த கிறிஸ்துவனை கொண்டு வருகிறவளாய் எனக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எஸ் tidap 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 tudibigada gatuna mankaraga tudibigudude shida mankaraga tudibigada balaga tudibiyara bala katuna mara mankara dara mankara shidap tura bala katuna. எல்லா நாவின் கட்டுகள் அவிழ்த்து விடும். எல்லா சரீரங்களை போராடுகிற பலவீனங்கள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. முடிவை அறிகிறவர்களாய், முடிவை அறிவர்களாய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய், பிதாவோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இயேசு இருந்தது போல நாங்கள் இயேசுவோடு ஐக்கியப்படணுமே. சகோதரா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வாய் திறந்து கேள், உன் வாயை விரிவாய் திற. நிக்கரமனா ஷரமந்துரா அரக்கராதர பௌத்ரி அத்துரே ஷடம்துர பலகடகட பகதுரிபிகடகதுரிபி லிகடகடனமனகதுரிபியாரா சந்துர பலஹரகடகதுரபனமக்கதுரா. அந்த வல்லமை உன் சத்துருவின் கட்டுகளை அவிழ்க்கிறது. உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அவிழ்க்கிறது. உன்னை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளை இந்த அபிஷேகம் முறிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபாவி ஊற்றிடும், ஜெபாவி ஊற்றிடும், ஜெபாவி ஊற்றிடும். இந்த சபை ஜெபிக்கிற சபையாய் மாறட்டும். 24 மணி நேரமும் இந்த சபையில ஜெபதூபம் எழும்பட்டும், ஜெபதூபம் எழும்பட்டும், ஜெபதூபம் எழும்பட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு ஜெபாவியை எங்கள் சகோதரன் மேல், சகோதரி மேல், எங்கள் மேல், ஊழியராக எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 2-3 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க விட்டுறாதீங்க. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தோடு வந்திருக்கிறார். ஒரு வயதான ஒரு நபர் நம் மத்தியிலே வெண்ணங்கி தரித்தவராய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அவர் அநேகரை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வாயாக. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஒரு ஜெபாவினால் என்னை இடைகட்டும் ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியத்தை எந்த வல்லமையை பிரிக்க கூடாது, எந்த ஆவியை பிரிக்க கூடாது. இயேசு நாமத்தினாலே
Yes, Lord, pour your spirit. So we need a spirit of prayer, Lord. Rabakaradana, Shidamankaradana, Libarabakatunam today, Libarabalakaduribiyam to the Bigadagadunabalagadunaye. Oh, Libalakatunabala. Jesus. ஒரே ஒரு கோரஸ் பாட போறோம். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. இந்த கவியை பாட போகிறோம். அநேகர் இன்னும் அபிஷேகம் பெறாதவங்களாம் ஒரு அபிஷேகத்தை கத்த தர போகிறார். வல்லமை பெறாதவங்களாம் ஒரு வல்லமையை பெற போறீங்க. இன்னைக்கு சுகத்தை கத்த தர போகிறார். ஒரு முறை தான் நம்ம பாட போகிறோம். எல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி அந்த கவியை நாம் பாடி அது அபிஷேகத்துக்குள்ள ஆவிக்குள்ள ஆக்கப்படுவோமா? எல்லா நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கு சாட்சி நாங்களே. சொல்லலாமா? உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. ஒரு விசை கூட. உன்னதத்தின் ஆவியை பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, ஆமென், உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. ஒருவரை கூட சத்தமாய் விசுவாசியுடைய சத்தம் எழுப்பட்டும். பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, ஆமென், உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தேகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். பெந்தேகோஸ்தே திருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியே, உன்னதத்தின் ஆவியே, என்ன உற்சாகமாய் உன்னை பலமாய் கைகளை தட்டி ஊற்றும் ஆண்டவரே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, ஆமென், உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆமென், ஆமென். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசியில் இருக்கிறவங்க கர்த்தர் ஆவி ஊற்றுகிறார். பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. அசதியா என்ன வேண்டாம், அற்பமா என்ன வேண்டாம். இந்த அபிஷேகம் தான் உன்னை பலவானாய் மாற்றுகிற அபிஷேகம். Yes, come on, receive the Holy Spirit. ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும்